பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நான் ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஒரு ஹீரோயின் சிஸ்டராக ஆரம்பித்து ஃப்ரெண்ட் கேரக்டர் ஸ்கிப் பண்ணி ஹீரோயின் ஆகிட்டேன். அண்ட் இப்போ சில படங்களை வில்லியும் பண்ணியிருக்கேன். I think I've tried and tested all the roles. As an actress, it gives me great pleasure that இந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த 20 இயர்ஸில். see சின்ன பிரச்சனையில் இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் அது வரப்போ தான் அதை பற்றி நான் யோசிப்பேன். அண்ட் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்களோ இல்லை அந்த மாதிரி படம் பண்ணி அப்படியே அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு ஸ்ட்ராட்டஜியாகவே எதுவுமே யோசிக்கலை. ஸோ அதனால தான் இந்த 20 இயர்ஸ் இப்படியே போச்சு. ஐ மீன் I didn't even think about it. So I would like to actually thank Galata for this reminder of நான் 20 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன்னு. இன்ஃபேக்ட் யார்கிட்டயே சொன்னாலும் அப்படியா ரெஜினா 20 வருஷம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்னு. ஆமாம், கண்ட நாள் முதல் ரிலீஸ்ட் இன் 2005. ஸோ எஸ், இட் ஹேஸ் பின் 20 இயர்ஸ். இங்கே இருக்கேன், இங்கே இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் பின் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் இதில். மை ஃபர்ஸ்ட் டிரெக்டர் பிரியா மேம், மை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பிரகாஷ் ராஜ் சார், அண்ட் ஈவன் நந்தினி ஹூ ஒர்க் இன் கண்டனால் முதல். லைக் அவங்க தான் பார்த்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க எனக்கு. அண்ட் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ இந்த அவார்ட் இன்னைக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, எனக்காக மட்டும் இல்லை, it's for all the actresses who proved that ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ஹீரோனுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் இன்னும் எதுவுமே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் ஆக்சுவலி when I started off with film camera. ஸோ அதுவே எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஓ அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அட் தட் மூமெண்ட் எல்லாரும் கேட்டிருந்தாங்க, ஓ ஒரு ஆக்ட்ரஸோட ஷெல்ஃப் லைஃப் பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு. ஐ திங்க் இதுவே ஒரு ஆன்சர் அதுக்கு. ஸோ ஐம் ரியலி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் ஆல் தி ஆக்ட்ரஸஸ் who've been there for so long and proved the test of time. சூப்பர் மேம். ஆக்சுவலி 20 வருஷம் ஒரு விஷயத்தை நம்ம ட்ராவல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு கண்டிப்பாக ஒரு விடாமுயற்சி வேணும் இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷம் விடாமுயற்சியில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக போல்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ரியல் லைஃப்பில் ரெஜினா எந்த அளவுக்கு போல்டு, எவ்வளோ போல்டு? எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப போல்டாக இருப்பீங்கன்னு. ப்ராபப்ளி கரெக்டாக தான் சொல்லுவாங்க. அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தெரியல. ஆக்சுவலி எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்ல ரெஜினா எவ்வளோ போல்டு. அதை பார்த்து தானே விடாமுயற்சியில் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போல்டான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமாம் மேம். ஏன்னா நாங்கள் நீங்கள் க்யூட்டாக நடித்து நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விடாமுயற்சியில் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணுறதே சூப்பரான விஷயம். ஏன்னா ஆக்ஷன் கிங் கூட நடிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் அந்த கண்ட்ரி அஜர்பைஜானா? ஆமாங்க, அஜர்பைஜான், பாக்கு. மேம் அதெல்லாம் நாங்கள் மேப்பில் கூட அதை நான் பார்த்ததில்லை மேம். ஏன்னா அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் நம்ம விடாமுயற்சியில் நீங்கள் காமிக்கும் போது தான் பார்த்தோம். ஆமாம், லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ நல்லா காட்டியிருக்காங்க படத்தில். எஸ், பயங்கரமான ஸ்டண்ட்லாம் வேறு இருக்கும். ஸோ அந்த ஃபீல் பற்றி சொல்லுங்கள், விடாமுயற்சியில் தலை பற்றி. ஆக்சுவலி அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஐ மெட் மகிழ் சார் படத்துக்காக மீட் பண்ணேன். அவங்க வேறு கேரக்டருக்காக கேட்டிருந்தாங்க. ஆனால் மீட் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் ஃபியூ டேஸ் லேட்டாக அவங்க கால் பண்ணி ஆக்சுவலி இந்த கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தீபிகா கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ். இட்ஸ் பீங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஐ வில் தேங்க் மகிழ் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் அஜித் சார் as well.